ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி அந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோமதி சக்கரத்தை 27 நட்சத்திரக்காரர்கள் எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தக்கூடிய கோமதி சக்கரமானது ஒவ்வொரு உடல் பகுதியிலும் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வைத்தால் சிறப்பாக இருக்கும், அவர்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அந்த கோமதி சக்கரத்தை தொட்டு இறைவனை வணங்கி அந்த செல்வ அபிவிருத்தியை அளப்பரிய வெற்றியும் இதில் பார்க்கலாம். அப்படி இந்த கோமதி சக்கரத்தை 27 நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த உடல் பாகத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை இவர்களெல்லாம் நெற்றி பகுதியில் கோமதி சக்கரத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை செய்யும் போது உங்களுக்கு பண அபிவிருத்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை இவங்கெல்லாம் முகப்பகுதியில் வைக்கணும். முகப்பகுதியில் கோமதி சக்கரத்தை வச்சு இவங்க தன்னுடைய வேண்டுதலையும் தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிற பட்சத்தில் இவர்களுக்கு அந்த கோமதி சக்கரமானது அவங்க தேவையை பூர்த்தி செய்யும். அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம், பூசம் இவர்கள் இரு தோள்களில் வைக்கலாம். தோல் பகுதியில் புனர்பூசம், பூச நட்சத்திரக்காரர்கள் கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்பு பகுதியில் கோமதி சக்கரத்தை வச்சு நீங்கள் உங்கள் வேண்டுதலை கேட்குற போது அது பண அபிவிருத்தியும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் கோமதி சக்கரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். அப்படி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதார மேன்மை, பண அபிவிருத்தி எல்லாம் ஏற்படும். அடுத்த நட்சத்திரம் சுவாதி, விசாகம். சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்கள் புஜங்களில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். புஜங்கள் அப்படிங்கிற பகுதியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களும் விசாக நட்சத்திரக்காரர்களும் வச்சு கோமதி சக்கரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும். அடுத்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் உடலின் மையப்பகுதியில் வச்சு வழிபாடு பண்ணணும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் உடலின் மையப்பகுதியில் கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணணும். அடுத்த நட்சத்திரம் கேட்டை, மூல நட்சத்திரக்காரர்கள் 2 கைகளிலையும் வச்சு கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். 2 கைகளிலையும் கோமதி சக்கரத்தை கேட்டை நட்சத்திரக்காரர்களும் மூல நட்சத்திரக்காரர்களும் வச்சு வழிபாடு பண்ணணும். அடுத்த நட்சத்திரம் பூராடம், உத்திராடம் 2 தொடைப்பகுதியில் வச்சு அவங்க வழிபாடு பண்ணணும். கோமதி சக்கரத்தை பூராட நட்சத்திரக்காரர்களும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் 2 தொடைப்பகுதியில் வச்சு வழிபாடு பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இவர்கள் எல்லாம் கால் பாதங்களில் வச்சு கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் இவர்களுக்கு செல்வ செழிப்பையும் அபரிவிதமான வளத்தையும் பணவிருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இவர்கள் கால் பாதங்களில் கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணும் பட்சத்தில் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களை அழைத்து பேசுங்கள். இரவு 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.